வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக அரசின் அனுமதிக்கு மாறாக கோவை காந்திபுரம் சந்திப்பில் பிள்ளையார் கோவிலுக்கு எதிரே ஈவேரா சிலை நிறுவி இருப்பதற்கு கண்டனம் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் பாராமுகமாக இருப்பதாக மக்கள் கூறியுள்ளனர். கோவை நஞ்சப்பா சாலையில் மேம்பாலம் கட்டிய போது காந்திபுரம் சந்திப்பில் இருந்த ராஜாஜி ஈவேரா சிலைகள் அகற்றப்பட்டன. காந்திபுரம் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்திற்கு முன்பு மாநகராட்சிக்கு உரிய இடத்தில் கட்டியுள்ள பெரியார் படிப்பகம் அருகே திராவிடர் கழகத்தினர் ஈவேரா சிலையை கடந்த 2016ஆம் ஆண்டில் வைத்தனர். சில மாதங்களாக மாநகராட்சி சார்பில் சாலை தீவு திடல்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சக்தி சாலை திருப்பத்தில் சந்திரயான் ராக்கெட் மாதிரி நிறுவப்பட்டது. உடனே காந்திபுரம் பிள்ளையார் கோவிலுக்கு எதிரே இருந்து எடுக்கப்பட்ட ராஜாஜி சிலை இருந்த இடத்தில் ஈவேரா சிலையை திமுகவினர் திடீரென நிறுவினர். ஏற்கனவே பெற்றிருந்த அனுமதிப்படி சந்திரயான் ராக்கெட் மாதிரி வைத்துள்ள இடத்தில்தான் சிலையை நிறுவி இருக்க வேண்டும். மாறாக கோவிலுக்கு எதிரே நிறுவியதில் உள்நோக்கம் இருப்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். +2 பொதுத் தேர்வு மகிழ்ச்சியான தொடக்கத்தை தந்துள்ளதாகவும் தமிழ் தேர்வில் இடம்பெற்ற எளிமையான வினாக்களால் சென்டம் பெறுவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் தேர்வு எழுதிய மாணவர்கள் உற்சாகம் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது ஒற்றை குறிக்கோள் என்று திருப்பரங்குன்றத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பக்தி மேலோங்கி கொண்டிருக்கிறது என்றும் ஆன்மீகம் செழிக்க வேண்டும், ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பவர்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக இருப்பவர்களின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பை மதித்து மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும், நல்லாட்சி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என கிரிவலம் செல்கிறேன். தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் 80% பணிகள் முடிந்துவிட்டது. பணிகள் முடிந்ததும் திறப்பு விழா நடத்தப்படும். திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக படுதோல்வி அடையும் என குறிப்பிட்டுள்ளார். தென் மாவட்டங்களில் எங்கள் கூட்டணியில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், பாதிப்பு ஏதும் ஏற்படாது. தேனி மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் சிறு பாதிப்பு கூட இல்லை. தேர்தலில் அதிமுக ஓட்டு வங்கியில் எந்த விதத்திலும் சிறிதளவு கூட பாதிப்பு ஏற்படாது என்றும், பிரதமர் மோடி எந்த ஊருக்கு சென்றாலும் அங்குள்ள கோவிலில் வழிபாடு செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்ய வந்தார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் துவங்கும். பாஜகவின் நிலைப்பாட்டை ஏற்கனவே கூறியிருக்கிறோம். எங்களுக்கு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது ஒன்றுதான் குறிக்கோள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்திற்கு உங்கள் பாஸ் பழனிசாமி தான், அவர்தான் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்வார் என்று மதுரையில் நடந்த கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாஜக ஏற்பாட்டில் கூட்டணியில் சேர்ந்த சில கட்சி தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து கேட்டனர். அதற்கு பதிலளித்த பியூஷ் கோயல், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்திற்கு உங்கள் பாஸ் பழனிசாமி தான், அவர்தான் தொகுதி பங்கீடு குறித்து முடிவு செய்வார் என சிரித்துக் கொண்டே கூறினார். எல்லோரது பார்வையும் பழனிசாமி பக்கம் திரும்பியது. அவரும் தன் பங்கிற்கு சிரித்தார். தொகுதி பங்கீடு குறித்து அவர் வாய் திறக்கவில்லை. கூட்டணி கட்சி தலைவர்கள் புறப்பட்டு சென்றனர். அதன்பின் அதிமுக நிர்வாகிகளுடன் பழனிசாமி தனியாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பாஜக ஏற்பாட்டில் கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டில் பாஜக தனக்கு ஒதுக்கப்படும் சீட்டில் இருந்து பிரித்து கொடுக்கும் என பழனிசாமி பிடி கொடுக்காமல் பேசியுள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்தான் பேச்சுவார்த்தை என்பதில் அதிமுக உறுதியாக உள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் உறுதி செய்துள்ளார். தமிழகத்தில் ஜனவரி மாதம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மருந்துகளில் 29% மருந்துகள் தரமற்றவை என்பது தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் தரத்தை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் மாதந்தோறும் ஆய்வுகளும் பரிசோதனைகளும் செய்கின்றன. மருந்தகங்கள், சில்லறை விற்பனையகங்கள், மொத்த விற்பனை கூடங்கள், கிடங்குகள், உற்பத்தி அலகுகளில் ஏதேனும் சில மருந்துகளை எடுத்து பரிசோதிக்கப்படுகிறது. மருந்து கட்டுப்பாட்டு வாரிய வழிமுறைகளின்படி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அவை தரமற்ற மருந்துகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அதன்படி கடந்த ஜனவரி மாதத்தில் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட மருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 29%, அதாவது 215 மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளன. அதில் தமிழகத்தில் மட்டும் 43 மருந்துகள் இடம்பெற்றுள்ளன.
அதேபோல் கர்நாடகாவில் 21%, ராஜஸ்தானில் 17% தரமற்ற மருந்துகள் இருந்துள்ளன. ஈரான் அருகில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டக்கூடும் என்று ஆய்வு நிறுவனமான வுட் மெக்கன்சி தெரிவித்துள்ளது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதிதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய போவதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. நாட்டின் எல்லையில் வேலி அமைப்பது, எல்லை சாவடிகள் அமைப்பது போன்ற பணிகளுக்காக 105 ஏக்கர் நிலத்தை மத்திய அரசுக்கு ஒதுக்க மேற்கு வங்க மாநில அரசு முதல் கட்ட ஒப்புதலை அளித்துள்ளது. இந்த நிலம் எல்லை பாதுகாப்பு படைக்கு ஒதுக்கப்பட்டு 17 கிலோமீட்டர் தொலைவு எல்லையில் சோதனை சாவடிகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேற்காசிய நிலவரம் குறித்து கேட்டறிந்ததுடன் அங்குள்ள நிலவரம் குறித்து இந்தியாவின் கவலையையும் பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது.